ஆர்டர் பை. MySQL ஆர்டர் பை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நான் query எழுதிக்கிறேன். செலக்ட் ஃப்ரம் யூசர்ஸ். யூசர்ஸ் வந்து என்னோட யூசர்ஸ் டேபிள். ஓகே, நம்ம இங்கே வேர் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து பிகாஸ் இங்கே எதுவுமே நம்ம ஃபில்டர் பண்ணல. ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிஷன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம சார்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஆர்டர் பை கொடுத்துக்கலாம். ஆர்டர் பை கொடுத்துட்டு நம்ம ஃபீல்டு நேம் கொடுக்கணும். எதுனா ஒரு ஃபீல்டு பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டர் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதனால நான் இங்கே சேலரி கொடுக்குறேன். சேலரி பேஸ் பண்ணி நமக்கு ஆர்டர் பண்ணணும், ரைட்? இப்போ நம்ம எந்த ஆர்டர்ல ஆர்டர் பண்ணணும், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் கொடுக்கணும்ல. ஸோ நான் இங்கே டிசெண்டிங் கொடுக்குறேன். நான் இப்போ இந்த query ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, சேலரி டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு சார்ட் ஆயிருக்கு. 60,000 தான் ஹையஸ்ட் சேலரி. அதுல இருந்து தான் எனக்கு சார்ட் ஆயிருக்கு. ஓகே, டிசெண்டிங் ஆர்டர்ல சேலரி காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணியிருக்கோம்.